ஜேவின் இல்லத்தை வாங்கிய மு.க. ஸ்டாலின், ஏமாந்து போன விஜய். என்ன நடந்தது? அதாவது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் போயஸ் கார்டன் என்ற வார்த்தைக்கு எப்பொழுதுமே ஒரு பவர் உண்டு. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல் அதிகார மையமாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோட்டையாக விளங்கிய இந்த போயஸ் கார்டன் தற்போது மீண்டும் அரசியல் அதிர்வலைகளை கிளப்ப தொடங்கியுள்ளது. முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய் தனது தற்போதைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து போயஸ் கார்டனுக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் தற்போது அதைவிட ஒரு மாசான ஹாட் டாக் அரசியல் வட்டாரத்தையே உலுக்கி வருகிறது. வெறும் வாடகைக்கோ அல்லது புதிய வீட்டிற்கோ போயஸ் கார்டன் செல்வது விஜயின் நோக்கமல்ல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரம்மாண்ட அடையாளமான வேதா இல்லத்தையே விலைக்கு வாங்கி அங்கு குடியேற விஜய் தரப்பு காய் நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கின்றன. விஜய் பதவியேற்றது முதல் ஈசிஆர் நீலாங்கரையிலிருந்து தினசரி 17 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கோட்டைக்கு வருவது பாதுகாப்பு ரீதியாகவும் போக்குவரத்து நெரிசல் ரீதியாகவும் பெரிய சவாலாக மாறியுள்ளது. இதற்காக சென்னை மைய பகுதியில் ஒரு இல்லத்தை விஜய் தேடி வந்த நிலையில் அவரது பார்வை போயஸ் கார்டன் மீது விழுந்துள்ளது. ஆனால் இது வெறும் போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வு மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய அரசியல் கணக்கு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள். தமிழக அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் ஐகானாக ஜெயலலிதா திகழ்ந்தார். அவரது மறைவிற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப ஒரு வலிமையான தலைவர் இல்லாத சூழலில் விஜய் தற்போது அரியணையை கைப்பற்றியுள்ளார். இந்த நிலையில் ஜெயலலிதா வாழ்ந்த அதே போயஸ் கார்டன் மண்ணில் கால் பதிப்பதன் மூலம் தமிழக மக்களின் மனதில் இருக்கும் அம்மா என்ற ஆளுமையின் அரசியல் வெற்றிடத்தை தன் வசப்படுத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அவரது வேதா நிலையம் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற அதிமுக அரசு முயன்றது. ஆனால் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த இல்லம் ஜெயலலிதாவின் சட்டப்பூர்வ வாரிசுகளான தீபா மற்றும் தீபக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது இந்த பிரம்மாண்டமான சொத்தை அதன் தற்போதைய வாரிசுகளிடம் பேசி சட்டப்பூர்வமாக விலைக்கு வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளில் விஜய் தரப்பு இறக்கி உள்ளதாக போயஸ் கார்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போயஸ் கார்டனின் புதிய முகமாக, புதிய ஐகானாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஜெயலலிதாவின் இல்லத்தை விட சிறந்த தேர்வு இருக்க முடியாது என விஜய் கருதுவதாக தெரிகிறது. இதன் மூலம் அதிமுக வாக்கு வங்கியையும் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசிகளின் ஆதரவையும் தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்பது தாவேகாவின் வியூக வகுப்பாளர்களின் கணக்கு. ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை சந்திக்க ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தலைவர்களும் போயஸ் கார்டன் வாசலில் காத்திருந்த காலம் உண்டு. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அந்த பகுதி சற்றே அமைதி அடைந்தது. இப்பொழுது விஜய் அங்கு குடியேறினால் போயஸ் கார்டன் தமிழக அரசியலின் அதிகார புள்ளியாக மெயின் பவர் சென்டராக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என்று தாவேகாவினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது விஜயின் கனவு பொய்யாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது தற்போது இந்த போயஸ் கார்டனை திமுக தலைவர் ஸ்டாலின் விலைக்கு வாங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து முடிந்து விட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது பிரிட்டனில் மான்செஸ்டர் நகரில் உள்ள கல்லூரியில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தொடர்பான தனது உயர்கல்வியை பூர்த்தி செய்துள்ளார் இன்பநிதி. இந்த நிகழ்ச்சியான பட்டமளிப்பு விழாவில் நேரில் கலந்து கொள்வதற்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கிருத்திகா உதயநிதி ஆகியோர் லண்டன் சென்றுள்ளனர். விழாவின் போது பட்டம் பெற்ற பேரன் இன்பநிதியை தாத்தா மு.க. ஸ்டாலினும், மகன் இன்பநிதியை தந்தை உதயநிதி ஸ்டாலினும் பாசத்துடன் நெகிழ்ந்து போய் ஆற தழுவி வாழ்த்திய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி தற்போது அசுர வேகத்தில் வைரலாகி
பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. திமுக தலைவர் ஸ்டாலினின் பேரனும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் மகனுமான இன்பநிதி லண்டன் மான்செஸ்டர் நகரில் விளையாட்டு மேம்பாட்டு சார்ந்த தனது பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இந்த முக்கிய தருணத்தை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து கடந்த 4ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் லண்டன் புறப்பட்டு சென்றார். தற்போது அங்கு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டத்தை பெற்றுக்கொண்ட இன்பநிதியை மேடைக்கு அருகே நெகிழ்ச்சியுடன் காத்திருந்த தாத்தா மு.க. ஸ்டாலின் அரவணைத்து முத்தமிட்டு தனது பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். அதேபோல் ஒரு பெருமை மிகு தந்தையாக தனது மகனின் சாதனை கவுனை சரி செய்து அவரை இருக்க கட்டி அணைத்து உதயநிதி ஸ்டாலினும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். குடும்ப உறுப்பினர்களின் இந்த உணர்வு பூர்வமான பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் புகைப்படங்கள் வைரலாகி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குடும்ப பாசம் என்று வரும்போது எல்லோரும் ஒன்றுதான் என்ற வாசகங்களுடன் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாற்றப்பட்டு தற்போது தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த நிலையில் பட்டமளிப்பு விழாவிற்கு மட்டுமல்லாமல் அங்கு வேறு ஒரு காரணமாகவும் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது தற்போது போயஸ் கார்டனை எப்படியாவது தன் வசம் வைத்து கொள்ள வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்று தற்போது திமுக வட்டாரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் இந்த நிலையில் ஜேவின் இல்லமான போயஸ் கார்டனை தன் வசம் படுத்திக் கொள்வதற்காக தற்போது மு.க. ஸ்டாலின் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் லண்டன் சென்றுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ஜேவின் வாரிசுகளான தீபக் ஆகியோரும் தற்போது அந்த போயஸ் கார்டனை மு.க. ஸ்டாலினுக்கு தான் கொடுக்க விருப்பம் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகளில் இறங்கி இருப்பதாகவும் தற்போது தாவேகா போயஸ் கார்டனை கேட்டு அணுகிய போது அவர்களுக்கு சரிவர பதில் கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தற்போது திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் தான் போயஸ் கார்டனின் புதிய ஐகானாக மாறப்போகிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் திமுகவிற்கு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று அனைவரும் கூறி வருகின்றனர். போயஸ் கார்டனுக்கு ஆசைப்பட்ட விஜய் தற்போது ஏமாந்து நிற்கிறார் என்று திமுகவினர் பலரும் கூறி வருகின்றனர். இதற்கு விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.